Hi, hello friends. Welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா ஒரு டிஃபரண்டான இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலர்லாம் டிஃபரண்டா மாஸா எடிட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க फ्रेंड्स. இதுல வந்து நம்ம சிம்பிளான எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதுல என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணிருக்கோம் எல்லாமே டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. இதுல வந்து நம்ம வந்து டிஃபரண்டான கலர்ஸ் வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோவை எடிட் பண்ணலாம். உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு கண்டிப்பா அசெட் ஸ்டோர் வொர்க் ஆகணும். அப்படி இருந்தா தான் இந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ண முடியும். ஓகே फ्रेंड्स, இதில் வந்து உங்கள் இமேஜஸ் கூட நீங்கள் வந்து வச்சு எடிட் பண்ணலாம். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா ரேஷியோலையுமே ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம 16:9 ரேஷியோவில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ரேஷியோ கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் போய்க்கோங்க. எடிட்டிங் போயிட்டு இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் டியூரேஷனையும் 3க்கு செட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஆப்ஷனையும் நீங்கள் வந்து செட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனை செட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்பர் 3க்கு செட் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு டிக் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜஸை, உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை 1 by 1 நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லா இமேஜஸையும் நான் வந்து ஒரு 4 இமேஜஸ் ஆட் பண்ணி காணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா இதில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நிறைய இமேஜஸ் கரெக்டாக தான் இருக்கும், பட் சில இமேஜஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்காது. அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லா இமேஜஸையும் நான் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அனிமேஷன் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக அசெட் ஸ்டோர் ஒர்க் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம சாங்கை ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூப்பரான வீடியோவாக கிடைக்கும். ஃபோல்டரில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சாங்கை ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து சவுண்டை இப்போ கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன, இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் கிளிப் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கெட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். இதை வந்து கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இதில் போயிடும். இதில் அனிமேஷனில் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து நம்பர் 5 தான் செலக்ட் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து அசெட் ஸ்டோரில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் ஆகும். 16:9, 9:16, 1:1 3 ரேஷியோலையும் உங்களுக்கு செட் ஆகும். இதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓவரால் அனிமேஷன் 5 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 20 எஃபெக்ட் கூட கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்டான எஃபெக்டில் தான் யூஸ் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை வந்து ஒவ்வொரு இமேஜஸ்லேயும் அதே ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான யூஸ் ஆகும். ஓகே, இதில் வந்து அனிமேஷன் இப்போ வந்து 11 நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றிலையும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய 4 இமேஜஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 4 இமேஜஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எல்லா இமேஜஸ்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் கீழே வந்து கெட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இதாக இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 3Dயில் தான் எனபிள் இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டில் வந்து ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும் டைனமிக். இது வந்து புதுசாக தான் வந்திருக்கு, நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன்லேயே தான் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஆகும். இது வந்து உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு லோட் ஆகி இந்த பேஜ் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ எனக்குமே கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ப்ரீமியம் தான் காணிக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். உங்களோட வீடியோஸில் உங்களோட இமேஜஸில் அப்ளையும் ஆகும். இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து அந்த இமேஜஸில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனமிக் அந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரியாக வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 2 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வேணுமா, எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்பீடு கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிளேஸில் இருக்கக்கூடியதை கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்லோவாகவே போதும். ஓகேவா, கொஞ்சம் நம்ம வந்து ஸ்லோவாகவே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எல்லா கலர்ஸையுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். லைட் கலர் வேணும் அப்படின்னா லைட் கலர்,
எல்லா கலரையுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கலரையும் செட் பண்ணிவிட்டு அதே போல் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டைனமிக்கில் போயிட்டு அதே உங்களுக்கு பிடிச்ச வேறு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே இதில் நீங்கள் வந்து ஸ்பீட் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதை கலரையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது அதே போல் தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷனையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம 3 நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் கலரையும் நம்ம வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டார்க்காக கலர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். என்ன கலர் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாமே நான் செட் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஒர்க் ப்ளே பண்ணி காணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இது வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களோட லோகோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதில் ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில்